சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது இருளை கிழித்து ஒளியை வரவேற்கும் ஒரு வாழ்வியல் தத்துவம். ஆனால் அந்த உண்மையான ஒளி எங்கே இருக்கிறது? வெளியிலா இல்லை உள்ளேயா? அந்த கேள்விக்கான பதில் இந்த சிறிய கதையில் ஒளிந்திருக்கிறது. வாருங்கள் நம் கதைக்குள் செல்லலாம். இது ஒரு குக்கிராமம். அங்கே நரகாசுரன் என்ற கொடுங்கோலனின் ஆட்சி. அவனது இருண்ட நிழல் விழாத வீடே இல்லை. குறிப்பாக தீபாவளி நெருங்கும்போது மக்கள் ஒளியையும் மகிழ்ச்சியையும் தொலைத்து பயத்தில் உறைந்திருந்தனர். அந்த கிராமத்தின் மூலையில் நாராயணி என்ற மூதாட்டி வாழ்ந்து வந்தார். அவருக்கு சொந்தமென்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. தீபாவளி என்று தன் குடிசை வாசலில் வெறும் 3 மண் அகல்களை மட்டும் வைத்து அமைதியாக கண்களை மூடி பிரார்த்தித்து கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டில் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்த சிறுவன் மதன் நாராயணி பாட்டியை பார்த்து சிரித்தான். பாட்டி, என்ன இது? ஊரே மின்ன போகிறது. நீங்கள் 3 அகல்களுடன் இருக்கிறீர்களே, இதையும் நரகாசுர நாட்கள் வந்து தூக்கிட்டு போகப் போகிறார்கள். உங்களால் என்ன செய்ய முடியும்? நாராயணி பாட்டியோ அமைதியாக புன்னகைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஆழமானவை. மகனே, இந்த தீபாவளியின் உண்மையான ஒளி பட்டாசுகளிலோ அலங்காரங்களிலோ இல்லை. அது நாம் காட்டும் அன்பு, இரக்கம் மற்றும் பகிர்வு என்ற இந்த 3 நல்லெண்ணங்களின் அகத்தில்தான் இருக்கிறது. புறத்து ஒளியை யாராலும் பறிக்க முடியும், ஆனால் உள்ளொளியை ஒருபோதும் முடியாது. அன்றிரவு நரகாசுரனின் கொடுமை வெடித்தது. ஆட்கள் வந்து செல்வச் செழிப்புள்ள வீடுகளில் இருந்த விளக்குகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றனர். ஆனால் நாராயணி பாட்டியின் குடிசைக்கு வந்தபோது அங்கே பறிக்க எதுவுமில்லை. 3 அகல்கள் மட்டும் அமைதியாக எரிந்து கொண்டிருந்தன. கொள்ளையர்கள் இகழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றனர். மதன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் வீட்டின் ஆடம்பரமான விளக்குகள் திருடப்பட்டன. ஆனால் நாராயணி பாட்டியின் எளிய 3 அகல்களின் ஒளி மட்டும் இகழ்ச்சிக்கு மத்தியிலும் அணையாமல் எரிந்தது. அப்போதுதான் நாராயணி பாட்டியின் வார்த்தைகளின் உண்மையே மதன் உணர்ந்தான். நாம் பிறரின் வறுமையைக் கண்டு ஏளனம் செய்யும் போது நம் மனமும் இருண்டு போகிறது. மதன் ஓடிச் சென்று பாட்டியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பின்னர் தன் கையில் இருந்த இனிப்புகளையும் புத்தாடையையும் பாட்டியுடன் பகிர்ந்து கொண்டு தன் கைகளாலேயே ஒரு புதிய விளக்கு ஏற்றினான். அவனது உள்ளத்தில் இருந்த அகங்காரம் என்ற இருள் நீங்கி இரக்கம் என்ற ஒளி பிறந்தது. அதுதான் அந்த கிராமத்தின் மிக அழகான தீபாவளியாக அமைந்தது. நண்பர்களே, இத்தனை நேரம் நாம் பார்த்த உள்ளொளியின் மதிப்பு கதை நமக்கு உணர்த்தும் நிதர்சனம் இதுதான். தீபங்கள் ஏற்றும் இந்த திருநாளில் உண்மை ஒளி எங்கிருந்து வருகிறது? அது ஆடம்பரமான பரிசு பொருட்களின் பளபளப்பிலோ அல்லது விண்ணை தொடும் பட்டாசுகளின் வெளிச்சத்திலோ இல்லை. மாறாக அது நம் உள்ளத்தில் பிறக்கும் கருணையிலும் நம் கைகள் ஏழை எளியவருக்கு உதவும் நல்லெண்ணத்திலும் தான் இருக்கிறது. இந்த தீபாவளியில் நாமும் நாராயணி பாட்டியைப் போல மாறுவோம். நம் வாழ்க்கையில் ஒளியூட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மை சுற்றியுள்ள ஒரு தனிப்பட்ட மனிதரின் இருண்ட வாழ்க்கையிலும் ஒரு சிறு நம்பிக்கை தீபத்தை ஏற்றுவோம். அந்த பகிர்வுதான், அன்பின் வெளிப்பாடுதான் நாம் கொண்டாடும் மிகச்சிறந்த தீபாவளி. இந்த தீபாவளியில் நாமும் நாராயணி பாட்டியைப் போல மாறுவோம். நம் வாழ்க்கையில் ஒளியூட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மை சுற்றியுள்ள ஒரு தனிப்பட்ட மனிதரின் இருண்ட வாழ்க்கையிலும் ஒரு சிறு நம்பிக்கை தீபத்தை ஏற்றுவோம். அந்த பகிர்வுதான், அன்பின் வெளிப்பாடுதான் நாம் கொண்டாடும் மிகச்சிறந்த தீபாவளி. உங்களுக்கான சவால் மற்றும் வேண்டுகோள்: உங்களுக்கு பிடித்தமான இந்த தீபாவளி கொண்டாட்டம் என்ன? யாருக்கு நீங்கள் இந்த ஆண்டு ஒரு சிறிய உதவியை செய்ய போகிறீர்கள்? இந்த தத்துவமும் கதையும் உங்கள் மனதை தொட்டிருந்தால் நம்முடைய சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்திவிடுங்கள். இந்த நல்லெண்ண ஒளிச்சிறகை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.